வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. மிதுன ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் வருகின்ற டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அந்த 6ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றார். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய அந்த குரு பகவானின் பார்வை அந்த செவ்வாய் மீது விழறதுனால குருமங்கள யோகம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அடுத்து அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கிறார். இதனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் மிகவும் துரிதமாக நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் சமசப்தம ஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு சமசப்தம ஸ்தானத்துல அந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி வர்றதுனால அதிகப்படியான திருமண தடைகளை சந்தித்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா குருவின் பார்வையும் 7ஆம் இடத்துல இருக்கு, அங்கேயே கலத்திரக்காரகனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களும் திருமணம் சம்பந்தப்பட்ட சில முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்களுக்கு நிறைய எங்களுக்கு கடந்த காலத்துல ஒரு 3 வருஷமா திருமண ஏற்பாட்டுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான ஒரு அமைப்புமே இல்லை, எங்களுடைய ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதானே தெரிய மாட்டேங்குது, ஆனாலும் நடக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க கீழே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த 45 நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அந்த வரன்கள் கிடைக்கக்கூடியதுல ஒரு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வரன்கள் அமைக்கிறதுல மிக எளிதாக இதுவரைக்கும் வரன் பார்க்கறதுக்கும் இப்போ பார்க்கக்கூடிய அந்த வரன் அமைப்புக்கும் மிகவும் ரொம்பவும் உங்களுக்கு எளிதாக முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்களை பெற போறீங்க. அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ல அதிகப்படியான ஒரு லாபங்கள், உங்களுடைய தொழில் இரட்டிப்பாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரம், புதுசா ஒரு பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சு அந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நீங்க ஒர்க் பண்றதுக்கு உண்டான ஃபுல் அதிகாரப்பூர்வமான சில விஷயங்கள்லாம் நீங்க எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இப்போ உங்களுடைய இடத்துல ஒரு 2 பேர் தான் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இன்னும் பார்ட்னர்ஸை அதிகரித்து அந்த தொழிலுக்கு உண்டான வளர்ச்சியை காண்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து அந்த சனியையும் பார்க்கறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கவனிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய நாலேஜ் மட்டுமே யூஸ் பண்ணி சில நிறைய விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டு நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, பட் உங்களால் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண முடியல. இந்த இடத்துல 2 பேர் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல அந்த 2 பேரை நியமித்து நீங்கள் அந்த தொழிலை நல்ல விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பை பார்க்க போறீங்க. அதனால இந்த மிதுன ராசி என்பர்கள் தொழில் ரீதியான நிறைய லாபங்களையும் தொழில் ரீதியான நிறைய முயற்சிகளில் வெற்றியையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த உபயராசி அப்படின்றதுனால ஒரு இரட்டைத்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும், ஒரு குழப்பமான ஒரு குணம் அப்படின்றது இருக்கும். அதே சமயத்தில் ஒரு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையையும் பயம் நிறைந்த ஒரு தொழிலையும் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு துணிவு, ஒரு துணிச்சல், ஒரு தன்னம்பிக்கை, நம்மளால இதை செய்திட முடியும் அப்படின்ற ஒரு போராட்ட குணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதுவும் 7ஆம் இடத்துல வந்ததுனால எல்லாரையும் பார்த்து கம்யூனிகேட் பண்ணி உங்களுடைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய அதிகாரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். செவ்வாய் அப்படின்னாலே
அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரமிக்க நிறைந்த ஒரு கிரகம் தான். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் கிடைக்கல, அந்த வேலையில் உங்களுக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் முதல்லயே சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி துணை அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த அங்கீகாரமும் அந்த வேலை சம்பந்தப்பட்ட ஒரு பதவி உயர்வும் உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியில் முழுவதுமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. டிரான்ஸ்ஃபரை விருப்பப்பட்டு கேட்குறவங்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்துல நினைத்த நேரத்தில் கிடைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பார்க்கணும், யார் யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அவர்களுக்கு எல்லோருமே அந்த குழந்தைகள் நல்ல லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையும் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம செட்டில் ஆனதை விட நம்மளுடைய குழந்தைகள் எந்த விதமான ஒரு துயரமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு பார்த்து வளர்த்த நபர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அவர்களுடைய குழந்தையை அந்த ஒரு லைஃப்ல நம்ம செட்டில் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அதை தேடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ரொம்ப குழப்பமா இருக்கும். இந்த வரன் செட் ஆகுமா, இது செட் ஆகுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகி உங்களுடைய குழந்தை ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. அந்த திருமண வாழ்க்கை, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும், தான் இல்லாட்டிலும் அந்த குழந்தைகள் அவர்கள் மூலமாக லைஃப்ல எந்த விதமான ஒரு துன்பத்திற்கும் ஆளாகிடக்கூடாது அப்படின்னு நீங்க பார்த்து செய்து வைக்கக்கூடிய அந்த திருமணம் ஆகப்பட்டது அவர்களினுடைய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பவர்கள் கடந்த காலத்துல பார்ட் டைம் ஜாபாக தான் நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட 90% சக்ஸஸ் ஆகுது. இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அந்த சக்ஸஸ் ரேட்டிங்கே பார்த்தீங்கன்னா 90 அண்ட் அபவ் தான் இருக்கும். கடைசி ஒரு 5% ஒரு 2% இந்த மாதிரியான இடத்துல தான் இவர்களுக்கு அந்த தோல்விகளே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய வேலை தேடக்கூடிய முயற்சிகளில் நிறைய ஒரு வெற்றிகள் தர மாதிரி இருந்து கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்திருக்கும். இதெல்லாமே இந்த காலகட்டம் முழுமையாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டில் நிரந்தர வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு நேரம், அங்கே இருந்த உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வதற்குண்டான ஒரு நேரம். முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய திருமண உறவுகள், ஃபேமிலி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாமே இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி முழுமையாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நம்ம வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை நம்ம வழிபாடு பண்ண சொன்னோம். இதை எந்த கிழமையில பண்ணுனா நமக்கு நல்லா இருக்கும்? இப்போ வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த தெய்வத்தை முருகன் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட இருக்கணும். அந்த முருகனை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே தீரும். இந்த பிரார்த்தனைகளை இந்த தெய்வ வழிபாடை இந்த மிதுன ராசி என்பர்கள் புதன்கிழமை பண்றது இல்ல வியாழக்கிழமை பண்றது, இந்த 2 நாட்கள்ல ஏதோ ஒரு தினத்துல பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிக மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த தெய்வ வழிபாடு இந்த 45 நாட்களுக்கு மட்டும் பண்ணுங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைவீங்க. உங்களுடைய தசாபுத்தி பலன்களை சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.